ஸோ நம்மளோட சேனலில் நான் வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயர் பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் வந்து குயிக்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை விட இன்னொரு பெட்டர் மெத்தட் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை விட இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் டைம் வந்து சேவ் பண்ணும். ஸோ அந்த மெத்தட் என்ன, அதை பற்றி வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக போகலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வந்துட்டு நான் என்னோட கலர் கரெக்ஷன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் இமேஜுக்கு. ஸோ இந்த கலர் கரெக்ஷனை நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு மற்ற கிளிப்ஸ்க்கும் நான் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த லேயரை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ மற்ற கிளிப்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இதை விட வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஒர்க் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. அண்ட் அது எதுக்கு மெயினாக வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க உங்களோட லேயர்ஸில். ஸோ இந்த மாதிரியான லேயர்ஸில் நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணுறப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் உங்களுக்கு எல்லா இமேஜுக்கு மேலே இருக்கும்போதும் இருக்கிற அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே இருக்கிற இந்த லேயருமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு மெயினாக நம்ம பேசுகிற இந்த இமேஜுக்கான கலர் கிரேடு மற்ற இந்த இமேஜஸ்க்கும் வந்து அப்ளை ஆகிறதுனால ஸோ நமக்கு வந்துட்டு அது ப்ராப்ளமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி. ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் நான் வந்து மேலே வச்சுருக்கேன், கீழே வந்து ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இந்த ஐபால் யூஸ் பண்ணி நான் மேலே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு யூஸ்வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்றதுனால ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து கலர் கரெக்ஷனோ இல்லைனா கலர் கிரேடோ தேவை கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதை நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் மெயினாக நம்ம பேசுகிற அந்த இமேஜுக்கு மட்டும்தான் வந்து கலர் கரெக்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் இருக்க லுமெட்ரி கலர், அதாவது நான் வந்து இப்போ நான் ஆட் பண்ண இந்த கலர் கரெக்ஷனை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் நமக்கு தேவை கிடையாது, நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ண அப்புறமா நம்ம ஜூம் இன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு வீடியோ ஃபைல் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த வீடியோ ஃபைலை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நான் வந்து இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எஸ், இங்கே வந்துட்டு இப்போது கலர் கரெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அதுவே மற்ற கிளிப்ஸ்க்கு எதுக்குமே வந்து அந்த கலர் கரெக்ஷன் வந்து இல்லை. ஸோ இதே சேம் எஃபெக்ட் உங்களுக்கு மற்ற கிளிப்ஸ்க்கும் வரணும் அப்படின்னா நம்ம அகைன் இதை வந்துட்டு கட் பண்ணி இங்கேருந்து எடுத்துடலாம். ஸோ ரிமூவ் ஆகிடும். ஸோ இங்கே மேலே வந்துட்டு சீக்வன்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு வீடியோ ஃபைலை மட்டும்தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு கிளிப் மட்டும்தான். ஸோ இந்த சீக்வன்ஸில் இருக்கிற இந்த ஒரு கிளிப்பில் மட்டும்தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இந்த மாஸ்டர் கிளிப்புக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ மாஸ்டர் கிளிப்புக்கு மூவ் ஆனோம் அப்படின்னா இந்த வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபைல், அதாவது இப்போ இதுதான் வந்து ஒரு சிங்கிள் ஃபைல். இதில் நம்ம வந்துட்டு நிறைய எடிட்ஸ் வந்து கட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கட்ஸ் ஆட் பண்ண அப்புறமா இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபைலுக்கு தான் வந்துட்டு மெயின் சோர்ஸாக வந்து இருக்கும். ஸோ அந்த மெயின் சோர்ஸை தான் வந்துட்டு இதில் மாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்டரில் நம்ம வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்போ கலர் கிரேட் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு எல்லா கிளிப்லையுமே வந்து சேம் கலர் கிரேட் சேம் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆகும். அண்ட் அந்த மாதிரி ஆட் ஆன ஒரு வீடியோ கிளிப்புக்கு கீழேயுமே வந்து இது மாதிரி ஒரு சின்ன லைன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அகைன் நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு மாஸ்டர் லேயரில் இருக்கிற இந்த கலர் கரெக்ஷனை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிற லைன் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வேறு டிஃப்ரெண்ட் கிளிப்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்டரில் போய் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண கிளிப்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அந்த மெயின் வீடியோக்கான கிளிப் கிடையாது. ஸோ அகைன் நம்ம வந்து ஸ்டார்டிங்க்கு போனோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயுமே வந்து சேம் ஒரே கிளிப்பில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு ஃபைல் அப்படின்றதுனால ஸோ இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த கலர் கரெக்ஷன் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் உங்களோட கலர் கிரேட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னும் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதான் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட வீடியோஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான வீடியோஸ், அதாவது நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற வீடியோஸ் அதை பற்றி ஏதாச்சும் வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றியெல்லாம் வந்து கண்டிப்பாக மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.